கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த 3வது நாள் தியானத்தை தேவ சமூகத்தில் உங்களோடு அர்ப்பணிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். தேவனுடைய பலன் நமக்கு எதிலெல்லாம் இருக்கிறது. முதல் நாளிலே பார்த்தோம், கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்திலே, அதாவது சிலுவையினுடைய உபதேசத்திலே இருந்தது. 2வது நாளாக நாம் பார்த்த பொழுது, அதாவது நாம் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் இந்த நாட்களிலே வாழ்கிறோம் என்பதை கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார் என்று சொல்லி, அந்த பலன் நமக்கு ரட்சிப்பிலும் கிடைக்கிறது, அது முழுமையாக கீழ்ப்படிந்த ஞானஸ்தானத்திலும் கிடைக்கிறது என்ற அனுபவத்தோடு பார்த்தோம். இந்த 3வது நாளிலே, அதாவது உங்களோடு நான் வாசிக்கும்படி ஆசைப்படுகிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் நாம் முழுமையாக அன்பு கூறுகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், பூரணமாக அந்த அன்பு இருக்கிறது. இந்த உலகத்தில் வேறு எந்த இனத்தின் மீதும் எந்த உயிரினங்களின் மீதும் எது மேலும் நாம் அன்பு பூரணமாக வைத்தாலும் ஏதோ ஒரு காலம் வரைக்கும் நம்மளை அவர்கள் ஆதரிக்கலாம், நம்மளை நம்பலாம், நமக்கு உதவிகள் செய்யாமல் இருக்கலாம், சில நேரங்களில் செய்யாமல் கூட அவர்கள் போய்விடலாம். ஆனால் பூரணமான அன்பு ஒன்று இருக்கிறது, அது தேவன் மேல் வைக்கின்ற அன்பு. அதனால் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் ஒருவரிடத்தில் எவ்வளவு பாசமாக வைக்கிறோமோ அந்த பாசத்தை அவரிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறோம். சில நேரங்களில் அந்த அளவிற்கு அந்த பாசம் இல்லை என்று எண்ணுகிற பொழுது நமக்கு சோர்வும் மனச்சஞ்சலமும் ஏற்பட்டு விடுகிற ஒரு சூழ்நிலையை நாம் காண்கிறோம். அப்படிப்பட்டதான மனச்சஞ்சலம், அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இந்த உலகத்தினுடைய உறவுகளிலே இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஒரு பூரணமான ஒரு அன்பு, பூரணமான ஒரு நமக்கு ஒரு மகிழ்ச்சி எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால், தேவன் மேல் வைக்கக்கூடிய அன்பு தான். அதான் பூரணமான அன்பு. தேவன் மேல் அன்பு கூறுகிற பூரண அன்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பயத்திலிருந்தும் நம்மளை விடுதலையாக்குகிறது என்று சொல்லி அங்கே யோவான் தன்னுடைய நிருபத்திலே அதை சாட்சியாக சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இந்த இடத்திலே நாம் யோசித்து பார்க்கிற பொழுது, பூரணமாக அவரிடத்தில் அந்த அன்பை எப்படி செலுத்த முடியும்? ஏன் நாம் அப்படி செலுத்துகிறோம் என்று சொன்னால், ஏதோ அவர் ஒரு சக்தி வாய்ந்தவராக, ஒரு வல்லமை உள்ளவராக மாத்திரம் அவர் நம்மை மீட்கவில்லை, மாறாக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். தனக்கு உயிராக இருந்த இரத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார் இந்த மாமிசத்தில் அவர் வாழ்ந்த பொழுது. ஆகவே அப்படிப்பட்ட தேவனை நான் நினைக்கின்ற பொழுது அன்பு எனக்குள் இருந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதை உள்ளார உண்மையாக உணர்ந்தவர்கள் முழு பலத்தோடும் முழு பிரயாசத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் அன்பு கூறுவது ஏதோ இந்த உலக பிராரமாக ஒரு சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த அன்பு போய்கொண்டிருக்கும். ஆனால் தன் ஜீவனே கொடுக்கக்கூடிய அளவிற்கு அன்பு கூற வேண்டும். இப்படித்தான் பரிசுத்த பக்தர்கள் பரிசுத்த வேதாமத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அத்தனை சீடர்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஆகவே இந்த பரிசுத்த உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்குது பாருங்க, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பூரணமான அன்பை அவர்கள் வைத்திருந்தார்கள். வேற எதிலையும் வைப்பதல்ல, முழு இருதயம். இந்த முழுமையான அன்பு வேறு எங்கும் நாம் வைக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்போடு வைக்கக்கூடிய அன்பு அல்ல. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நாம் தேவனிடத்தில் அன்பு வைப்பதல்ல. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடித்திருக்கிறார். ஆகவே நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். அப்படி எனக்கு எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறபடினாலே நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிற அந்த அன்பானது நான் முழு இருதயத்தோடு, எங்கும் எந்த விதமான இடையூறுகளும் இல்லை, ஒரு காற்று கூட புக முடியாது, அப்படிப்பட்ட அளவிலே முழுமையாக என் ஆவியிலும் என் ஆத்மாவிலும் என் சரீரத்திலும் என்னுடைய பலத்திலும் நான் முழுமையாக அவர் அன்பு கூர்ந்திருக்கிறேன். அப்படி அன்பு கூறுகிற அந்த சூழ்நிலை தான் உங்களுக்கு எனக்கும் தேவனுடைய பலத்தை மிகுதியாக வாங்கி தந்திருக்கிறேன். எப்படி? இந்த உலக பிரகாரமாக வருகிற எல்லா விதமான ஆபத்துக்களும் எதிர்ப்புகளும் பலவிதமான சூழ்நிலைகளும் எவைகள் வந்தாலும் கூட அவைகளிலிருந்து நாம் வெற்றி பெற்றக்கூடியவர்களாக அவைகள் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம மேலே அது வந்து விடுமோ, இது வந்து விடுமோ, உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது என்று சொன்னார் அல்லவா? இன்றைக்கு உலகத்தில் என்னென்னலாம் நடக்கிறது, இதையெல்லாம் குறித்து நான் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும்
நாம் செய்ய வேண்டியது, எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிற தேவனிடத்தில் என் ஜீவனில் நான் முழுமையாக அர்ப்பணித்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். ஆகவே எனக்கு தேவ பலன் இருக்கிறது. ஆகவே நான் எதிலையும் நான் சோர்ந்து போவதில்லை, பயப்பட வேண்டிய அவசியமில்லை, இடரமாட்டேன் என்ற ஆழமான கிறிஸ்துவின் மேல் உள்ள சிநேகத்தோடு இந்த 3வது தவசு கால சிந்தனைகளை வாழ்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.